ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு பதிவு தான். இந்த பதிவு கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன வீடியோ அப்படின்னா, நம்மளுடைய கிச்சனை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜன்னல்லாம் இருக்குதுல்ல, அதில் எல்லாம் இந்த புல் மேட் இருக்குதுல்ல, அதெல்லாம் அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மினி கோவில் மாதிரி நம்முடைய கிச்சனை கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே போல் என்னுடைய கிச்சன் என்ன அளவு, இதில் என்னென்ன டிசைன்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இதில் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரைப் மட்டும்தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஜன்னலை சுற்றி நம்ம அழகாக அலங்காரம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு கொசு மேட் ஒட்டியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை வாடகைக்கு விட்டுருந்தோம். அவங்க இந்த மேட்டெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்து வச்சுருந்ததில் ஒரு மேட்டு எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு, ஒரு மேட்டு மட்டும் இல்லை. சரி, இதுக்குன்னு நீ தனியாக நம்ம செலவு பண்ணி மேட்டு போடுறதுக்கு அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இன்னொன்று காற்று வெளிச்சமுமே ரொம்ப கம்மியாக வந்ததுனால சரி வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இதில் சுற்றி அந்த வல்க்ரோ பேண்ட் ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த ஜன்னலை சுற்றி. அது இந்த கிச்சனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு படுறது, அந்த அழுக்கு படுறதெல்லாம் ஒயிட் கலராக இருந்ததுனால அந்த கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி நம்மளோட வீடியோஸ்லேயே பழைய வீடியோஸ் எல்லாம் கிச்சனை காட்டியிருப்பேன் இல்லையா, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வீடியோக்கே ரொம்ப ஒரு மாதிரி நீட்டாக தெரியாது. எனக்குமே உள்ளே போகிறப்பெல்லாம் ஒரு மாதிரியே இருக்கும். இதை எப்படா நம்ம மாற்றி வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த வல்க்ரோ பேண்ட்டை நம்ம ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா அந்த உட்டில் அதை பக்கத்தில் பெரிய பின் வச்சு அடிச்சிருப்பாங்க. சின்ன பின் கிடையாது, பெரிய பின் வச்சு அடிச்சிருப்பாங்க, லயனை அடிச்சிருப்பாங்க. அதை எடுத்தோம் அப்படின்னாலும் உட்டு டேமேஜ் ஆகும், உட்டு ஃபுல்லாக குழியாக அங்கங்கே ஆகும். மறுபடியும் பட்டி மாவு வச்சு மறுபடியும் அதுக்கு ஆள் விட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி இப்படி பல வேலைகள் இருக்குது. சரி, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடந்த இந்த மேட் இருக்குதுல்ல, புல் மேட்டு, இதை வச்சு என்ன பண்ண அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணி அழகாக ஜன்னலோட அளவுக்கு மட்டும் அந்த உட்டோட அளவுக்கு மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நூலை வச்சு கட்டி அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த வல்க்ரோ பேண்ட்லேயே ஊசியை கொடுத்து நூல் வச்சு கட்டி அதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஜன்னலை சுற்றி ரொம்ப அழகாக க்ரீனஸாக ரொம்ப நீட்டாக இருக்குது. இப்போ கிச்சன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வீடியோக்குள்ளேயே காட்டியிருப்பேன். அப்படியே வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இது ஒரு சின்ன கிச்சனாக இருந்தாலும் இது மாதிரி நம்ம செஞ்சு வைக்கலாம். இல்லை பெரிய கிச்சனாக இருந்தாலும் இப்படி ஜன்னலை சுற்றி இந்த மாதிரி மேட்டு கொடுத்து அழகாக செஞ்சு வச்சோம் அப்படின்னா கிச்சன் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. நம்மளுக்கு அந்த க்ரீனஸ் பார்க்குறப்பவே நம்மளுக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகும் இல்லையா, அப்படி தான் இருந்தது. அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்தளவுக்கு அழகாக இருக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்த்து அந்த வேலையும் செய்யலை. என்னமோ அப்படி தோணுச்சு, நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுட்டா என்ன அப்படின்னு. இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த மேட் எப்படி வந்தது, போர்ட்டிகோவில் போர்ட்டிகோ டூர் கொடுத்துருந்தேன்ல, நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன். அதில் ஒரு சிஸ்டர் அந்த வீடியோ பார்த்துட்டு, அக்கா நீங்கள் போர்ட்டிகோவில் அன்றைக்கி ஜன்னலில் மேட்டு போட்டிங்கல்ல, இப்போ அந்த மேட்டை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த மேட்டு போட்டது முந்தின நாள் வீடியோலேயே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த போர்ட்டிகோ வீடியோ கொடுத்தேன். போர்ட்டிகோ டூர்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், என்னோடய வீட்டுக்கு முன்னாடி எந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன். அந்த ஜன்னலில் கிடந்த மேட்டை எடுத்தாந்து தான் இந்த வேலை நான் செஞ்சு வச்சேன். ஏன் அப்படின்னா அது அந்த திண்டுக்கல் நம்ம கோட்ரஸ் வீட்டில் இருக்கையில் அது இந்த ஸ்லைடிங் டோர்னு சொல்லி இப்போல்லாம் வருதில்ல யூபிவிசியில், அந்த டோர் தான் அந்த வீட்டுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ முன்னாடி ஜன்னலுக்கு முன்னாடி இடம் இருக்கும், அப்படி நல்லா திண்டு மாதிரி இடம் இருக்கும். அதில் நான் போட்டிருந்தேன். அதையுமே உங்களுக்கு நான் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதில் கட் பண்ணி அந்த மேட்டை அந்த ஜன்னல் கம்பி வர்றதுக்கு நேரம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு மாதிரி போட்டு மறுபடியும் நூல் வச்சு கட்டி அந்த ஒரு மாதிரி அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஜன்னலுக்கு அந்த மேட்டு செட் ஆகலை.
அங்கே வீட்டில் பெட்ரூமு, ஹாலு, கிச்சன் எல்லா பக்கமும் அந்த மேட்டு போட்டு அழகாக வச்சுருந்தேன். அப்போ அந்த மேட் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது இல்லையா, அது சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம், அங்கங்கே நடுவில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறோம். அப்படிங்கிறப்போ அது வந்து வேஸ்ட்டாக தான் கிடந்தது. அதனால் என்ன பண்ணேன், தூக்கி போடவும் மனசு இல்லை. சரி இது நம்மளுக்கு எதுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். அதை எடுத்து தான் கொண்டு எனக்கு போர்ட்டிகோ ஜன்னலில் வந்து முன்னாடி போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அந்த நடுவில் ஜாயிண்ட் எல்லாம் இருந்தது. அந்த ஓப்பன் ஆகி அந்த கேப் தெரிஞ்சிட்டே இருந்தது. சரி இதை நம்ம வேறு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதை வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு மறுபடியும் கொண்டு வந்து இந்த ஜன்னலோடைய அளவு, அந்த உட்டோட அளவை மட்டும் கரெக்டாக ஒரு நூலில் நம்மளுக்கு கண்ணில் பார்த்தாவே தெரியும் தானே, அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு சின்னதாக வந்து சிசரில் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நூலில் ஜாயின் பண்ணி எல்லா மேட்டையும் ஒன்றா கோர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக தான் கட்டி ஃபுல்லாக வந்து அந்த ஜன்னலையே வந்து சுற்றி அந்த புல் மேட் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் நான் செஞ்சேன். இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? 7 மணிக்கு ஆரம்பித்தேன், நைட்டு 7 மணிக்கு ஆரம்பித்தேன். கரெக்டாக 11.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் எனக்கு இதுக்கு எடுத்துச்சு. 3.5 மணி நேரம் இதில் என்ன வேலை இருக்குது, சும்மா கட் பண்ணி செய்கிறது தானே அப்படின்னா அதில் தான் பயங்கர ஒரு ரிஸ்க் இருந்தது. என்ன அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெவிக்கால் போட்டு சுற்றி ஒட்டி பார்த்தேன். பெவிக்காலுக்கு சுத்தமாக நிற்கவே இல்லை. சரி என்ன பண்ணலாம், மேட்டை கட் பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு மறுபடி தான் நூல் வச்சு ஒவ்வொரு பிட்டாக கட் பண்ணேன். லேட்ரு போட்டு ஏறுறது இறங்குறது மறுபடி கட்டுறது, இப்படி நான் ஒருத்தையே தான் வேலை செஞ்சிட்ருந்தேன். எந்த ஹெல்ப்புக்கெலாம். ஏன்னா தம்பியெல்லாம் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து டயர்டாக இருந்தால் தூங்கிட்டான். ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிட்டாங்க, அவங்க வந்து வேறு கம்பெனிக்கு போயிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஆளாகவே மெதுவாக அப்படியே இளையராஜா பாட்டை கேட்டுட்டு அப்படியே பொறுமையாக கிட்டத்தட்ட நைட்டு 11.5 மணி வரைக்கும் இந்த 2 ஜன்னல், இந்த சைடு ஒரு ஜன்னல் இருக்கும், இங்கிட்டு சிங்க்கு பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கும், 2 ஜன்னலுக்கு எனக்கு கட்டி முடித்து அதை நீட்டாக அலங்காரம் பண்ணி வைக்கிறதுக்கு நைட்டு 11:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் தூங்கினேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எப்போதும் போல் கோலம் போடுறது, தீபம் வைக்கிறது, அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் சமையல்லாம் செஞ்சு அவங்கள எல்லாம் வந்து அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த கிச்சனில் ஆர்கனைசிங் பண்ணணும் இல்லையா. இப்போ இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு டைனிங் ஹாலில் வச்சுட்டு எல்லா திங்ஸையும், எதுவுமே இல்லை, அடுப்பு மட்டும்தான் இருந்தது, அந்தளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு ஒரு நாளாவது இந்த கிச்சனை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணால் தான் அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்காது, தூசி எல்லாம் படிகிற அந்த காற்றுக்கு தூசி எல்லாம் வந்து அப்படியே படியும் இல்லையா, அது இருக்காது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து எறும்பு தொல்லை வந்து இருக்காதுங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா சித்தெரும்பு நிறைய ஊறிட்டுருக்கும் கிச்சனில். அதுபோல் வந்து இந்த நம்ம இப்போ தாளிக்கெல்லாம் ஒரு பொருள் கடுகு எடுக்கிறோம், உளுந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் சிந்துறது, கடுகு தாளிக்கையில் வெடித்து வெளியில் சிந்தி அங்கங்கே அந்த கிச்சன் டாப்பு ஃபுல்லாக அப்படியே கிடக்கிறது, இதெல்லாம் நம்ம மேலோட்டமாக எப்போதுமே கிச்சனை வந்து சுத்தம் பண்ணுவோம். அது அப்படியெல்லாம் தினமுமே நம்ம தொடச்சி வைப்போம், நீட்டாக வச்சுக்குவோம். ஆனாலும் இந்த திங்ஸுக்கு அடியிலலாம் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம அந்த வேலையை செஞ்சால் தான் நாம் வசிக்கக்கூடிய கிச்சன் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப பளபளன்னு கோவில் மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கு இதயம் அப்படின்னாவே பார்த்திங்க அப்படின்னா கிச்சன், பூஜை அறை, பாத்ரூம், இது 3 தான். ஏன்னா இங்கே தான் நம்மளுடைய ஆரோக்கியமே வந்து அடங்கி இருக்குது. என்ன அப்படின்னா கிச்சன் எப்போதுமே சுத்தமாக இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். பூஜை அறை எப்போதுமே சுத்தமாக ஒரு கோவில் மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து முழு மனநிறைவோடு இருப்போம். பாத்ரூம் எப்போதும் சுத்தமாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய உடம்பு எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு கிருமி தொற்று எதுவும் இல்லாமல். இது 3 இடம் எப்போதும் பளபளன்னு நீட்டாக சுத்தமாக ஒவ்வொரு பெண்களும் சோம்பேறித்தனப்படாமல் நீட்டாக வச்சுக்கணும். காலையில் நான் தூங்கி எந்திரிச்சு வந்தோடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த தூள் படத்தில் விவேக் சார் வந்து இந்த தம்ஸா அது என்ன சொல்லுவாங்க, அது என்னன்னு சரியாக தெரியல, அதை ஒட்டுவார் இல்லையா, அதை ஒட்டிட்டு காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்கல்ல. அப்போ பறவை மூலியமாக அப்படி காலில் ஏற்றிட்டு இதைத்தான் நைட்டு ஃபுல்லாக ஒட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. அது மாதிரி தான் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்கல இந்த ஜன்னலை பார்த்துட்டு இதைத்தான் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஒட்டிகிட்டு இருந்தோமா அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய வேலையை நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். அப்போ என் பையன் எந்திரிச்சு வந்து என்ன சொல்கிறான், அம்மா ரொம்ப சூப்பராக இருக்கு, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டம்மா அப்படின்னு ஜிபி முத்து பாணியில் சொல்கிறான். அவர் தான் சொல்லுவார், அடே பேதியில் போவா, நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டடா அப்படிம்பாருல்ல.
அந்த காமெடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதில் போட்டாலும் எந்த ட்ரோலில் போட்டாலும் எனக்கு சிரிப்பு வந்துடும். அப்படி தான் அவன் வந்து காலையில் அம்மா நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு ஆர்டிஸ்ட்டுன்னு நிரூபிச்சிட்டம்மா அப்படின்னா. அப்படியே சிரிச்சிட்டு நல்லா இருக்காடா தம்பி அப்படின்னா, சூப்பராக இருக்குமா கிச்சன் இப்போ ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குமா அப்படின்னு சொன்னால், அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். கடைசியில் ஃபுல்லாமே நான் வந்து காட்டுவேன், அப்படியே பாருங்கள். இப்போ வந்து கிச்சனில் வந்து அந்த நம்மளுடைய ஸ்பைசஸ்லாம் போட்டு வைப்போம்ல, அதில் முடிஞ்சதில் எல்லாத்துலேயுமே வந்து நீட்டாக வந்து எல்லாம் கொட்டி வச்சுட்டேன். அதே போல் ஆயில் கேன்லாம் நீட்டாக தொடச்சிட்டு, நம்ம அப்பப்போ வந்து ஆயில் கேனை கழுவலைனாலும் மேலே வந்து அந்த பிசு பிசுப்பை லைட்டாக வந்து அந்த சோப் ஆயிலோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா லைசால் இருக்குது இல்லையா, அதை வந்து லைட்டாக தண்ணியில் கலந்துட்டு அப்படியே ரொம்ப லைட்டாக தான் கலந்துட்டு அப்படியே வந்து தண்ணியை இறுக்கி பிழிஞ்சிட்டு அப்படியே தொடச்சோம் அப்படின்னா பளிச்சுன்னு வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே பளிச்சுன்னு போயிடும். அப்போது நம்மளுக்கு வந்து மேலே வந்து எண்ணெய் பிசுக்குங்கிறது இருக்காது. பாட்டிலும் ரொம்ப பளபளன்னு இருக்கும். எண்ணெய் பிசுக்காக உள்ள இதுலேயே எல்லா பொருள்லையுமே நம்ம அது மாதிரி தொடச்சிக்கலாம். அதே போல் உப்பு ஜாடியும் அப்படி தான். நம்ம அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும், தாளிக்கிறப்போ அந்த நம்ம என்ன தான் சிம்னி போட்டிருந்தாலுமே அது வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு சுற்றி எங்கேயாவது ஒரு பக்கம் படிஞ்சிட்டே தான் இருக்கும். அப்போ லைட்டாக வாரமோ இல்லை நம்மளுக்கு கண்ணில் எப்போல்லாம் அழுக்கு தெரிகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் வந்து ஈர துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருளுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பித்தளை குடம், இது வந்து நான் கோட்ரஸில் இருக்கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே இந்த வீட்டுக்கு வந்துட்டு எடுத்து வைக்கவே இல்லை. ஏன்னா மண்பானையில் தண்ணி வச்சுக்குவோம், சமையலுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்குவேன். இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் பனிகாலம், அதனால் சரி மண்பானையெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து பிடிச்சி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த பானையை எடுத்துட்டேன். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் கழுவாமல் இருந்தோன்னா பானை கருத்துருச்சு. இப்போ இதில் டக்குன்னு நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி ஆகிருக்கு. கொஞ்சோண்டு துளியோண்டு லெமன் சால்ட்டு, கொஞ்சம் பீதாம்பரி பவுடர் 2 கலந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டீலர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன். இது இந்த லெமன் சால்ட்டு எங்கே கிடைக்கணும் நிறைய பேர் கேட்டிங்க. இது எல்லா மளிகை கடை இருக்குது இல்லையா, பெரிய பெரிய கடைகள் எல்லா திங்ஸும் வச்சு விற்பாங்கல்ல, அங்கே எல்லா கடையிலையுமே இருக்கும் லெமன் சால்ட்னே கேளுங்க. இது எப்படி அப்படின்னா உப்பு மாதிரி தான் இருக்குது. ஒரு 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா தான், ரொம்ப கம்மி தான். ஆனால் அது நம்மளுக்கு பல வருஷங்களுக்கு வரும். ரொம்ப துளியோடு தான் யூஸ் பண்ணணும், ரொம்பலாம் யூஸ் பண்ணணுங்கிறதில்ல, துளியோடு யூஸ் பண்ணாவே போதும். அதுவும் இந்த பீதாம்பரி பவுடர் 2 கலந்து தேய்க்கிறப்போ நம்மளுக்கு கையும் வலிக்காது, பளிச்சுன்னு புதுன்னு அந்த ஒரிஜினல் கலர் என்னவோ அந்த கலர் வந்துடும். பாருங்கள், இப்போ வந்து 1 நிமிஷம் கூட நான் அந்த பானையை தேய்க்கலை, ஆனால் எவ்வளவு பளபளப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கை நோகாமல் நம்மளுக்கு வந்து பேக் பெயின்லாம் அதிகம் வராமல் பித்தளை பாத்திரம் கழுவுறதா வந்து பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்கும் எல்லா பெண்களுக்குமே. இப்படி ரொம்ப ஈஸியாக கழுவிக்கோங்க. நானும் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் அந்த லெமன் சால்ட்டை கலந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாவே பளபளன்னு ஆயிடுது. அந்த வீடியோலாம் கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. ரொம்ப வந்து அதிக ஹைலைட்டாக நம்ம சேனலில் போனது அந்த வீடியோ தான். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் பல வீடியோ இந்த லெமன் சால்ட்டை வச்சு கொடுத்துட்டேன். போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நம்மளுடைய அந்த பூக்கூடை எப்படி இருந்தது, அதை எப்படி புதுசாக பளபளன்னு ஆக்கினேன் அப்படிங்கிற கூட ஒரு வீடியோவாக உங்களுக்கு தந்திருக்கேன். இந்த லெமன் சால்ட்டு போட்டால் கருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோலையே. கண்டிப்பாக அது கருக்கும். அதை நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த லெமன் சால்ட்டும் பீதாம்பரியும் போட்டு நம்ம வந்து விலக்கி எடுத்துட்டோம். பீதாம்பரி பவுட்ரு போட்டால் மட்டுமா, அதாவது பீதாம்பரி பவுட்ரு மட்டும் நம்ம போட்டு விளக்குனாலும் பித்தளை பாத்திரம் கருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அதை 2ஐயும் சேர்த்து விளக்கிட்டு மறுபடி சபினா பவுட்ரு இருக்குதுல்ல, அது வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு பாக்கெட் வாங்கினோம்னா அதுவும் பல வருஷம் கிடக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்போ அதுதான் வாரத்துக்கு ஒரு டைம் தான் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இது 2ஐயும் அந்த லெமன் சால்ட்டையும் பீதாம்பரியை வச்சு விளக்கி முடித்ததுக்கப்புறம் ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சபினா பவுடரை வந்து ஸ்பாஞ்சில் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஸ்க்ரப்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுருங்க. கருக்கவே கருக்காது, அப்படியே புதுசாக பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நல்ல தண்ணியில் கழுவணுங்கிறது இல்லை, திருநீர் போடணுங்கிறது இல்லை. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப நீட்டாக இருக்கும். இது நம்ம ஒவ்வொரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணுவோம்ல, அப்படி யோசனை பண்ணதான் அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது பீதாம்பரி பவுட்ரு, இந்த லெமன் சால்ட்டு எல்லாம் போட்டு விளக்குனதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு தொடச்சிட்டு திருநீர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா இது நான் மறுபடியும் நான் யூஸ் பண்ணி பார்த்தது, அதனால நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கழுவிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த சபீனா மட்டும் போட்டு தேய்ச்சிட்டு கழுவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. சூப்பராக பலபலனும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு தொடச்சி விட ஆரம்பிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக மேல் செல்ஃப் வரைக்கும் நான் வந்து தொடச்சேன். மேலே லேட்ரு போட்டு மேலே ஏறி நின்று ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாமே தொடச்சி விட்டேன் அன்றைக்கின்னு. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஃபுல்லாக நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து, ஏன்னா நான் ஒருத்தி தான் வீடியோ எடுப்பேன், எனக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது, நான் யாரையும் ஹெல்ப்புக்கும் கூப்பிட்டுக்கவும் மாட்டேன், எனக்கு பிடிக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்குவேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேமரா வச்சுட்டு மேலே ஏறுறது இறங்குறது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் அதெல்லாம் எடுக்கலை. இந்த ஸ்டீல் அந்த ஸ்க்ரப்பு மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நம்மளுடைய கிச்சன் சுவரில் தேய்க்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கியிருந்தேன். பாத்ரூமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பாத்ரூமுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன், கிச்சனுக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இது கிச்சன் போர்ட்டிகோ கழுவுறதுக்காக ஃபஸ்ட்டு வாங்கினேன். ஆனால் போர்ட்டிகோ யூஸ் பண்ணவே இல்லை. சரி கிச்சனுக்கு தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கை எட்டுற அளவுக்கு நம்ம வந்து மேலே ஏற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இது வாங்கிக்கோங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. இதோட கோடோ இல்லை லிங்க்கோ அப்படின்னா நான் கமெண்ட் செக்ஷனில் அப்படியே லைனாக கொடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க. லிங்க் கொடுக்க முடியாது, ஏன்னா லிங்க் வந்து ஓப்பன் ஆகாது. அது வந்து அந்த சிஸ்டம் வந்து யூடியூப்பில் கொண்டு வந்துட்டாங்க. ப்ளீஸ் தயவுசெய்து யாரும் லிங்க் கொடுங்கன்னு கேட்காதீங்க. லிங்க் நான் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகாது. கோடே இப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது தேடி பார்த்து தான் நீங்கள் வந்து வாங்கணும். நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இதை நான் அப்படியே கொடுக்குறேன் கமெண்ட் செக்ஷனில். நான் இது வந்து எப்படி நான் வாங்கினேன் அப்படிங்கிறத, அதுக்கூட பேர் என்னங்கிறத பார்த்துட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், வாங்கிக்கோங்க. கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. கீழே நின்றுட்டே நம்ம அந்த ஸ்டீலை வச்சுட்டு ஒரு துணி அந்த ஸ்டீல் மேலே போட்டு விட்டுட்டு, அந்த ஸ்டீல் கிடையாது, அது ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி தான் இருக்குது, அப்படியே முள்ளாக இருக்குது. பின்னாடி வந்து அந்த வைபர் மாதிரி இருக்குது, அதை இழுத்தோம் அப்படின்னா பளிச்சுன்னு வந்து தேய்ச்சி விட்ட அழுக்கு எல்லாமே இழுத்துக்கிட்டு வந்துடுது. கீழே நின்னே நம்ம வந்து தொடச்சிக்கலாம். இப்போ அந்த புகை கூண்டு இருக்குது பாருங்கள் சிமினிக்கு மேலே, இதில் எல்லாம் கருன்னு அப்படியே படிச்சிருந்தது எண்ணெய் பிசுக்கு. அது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக எடுத்துருச்சு. இவ்வளோக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த லைசாவில் வந்து கொஞ்சம் அந்த துணியில் ஒரு ஈரத்துணி வச்சுட்டு அந்த ஸ்டீல் மேலே அப்படியே விரித்து விட்டுட்டு தேய்ச்சி இப்படி இழுத்த உடனே பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை. எப்பட்றா இந்த எண்ணெய் பிசுக்கு எடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு ஐடியா தான், நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒரு வேலை செய்யும்போது நம்மளுக்கு தோணும் இல்லை, அந்த மாதிரி தான் தோணுச்சு, பளிச்சுன்னு எடுத்துருச்சு. நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக செய்கிறக்காக நான் சொல்கிறேன். இப்போல்லாம் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெயின்ங்கிறது அதிகமாக வருது. எனக்குமே பேக் பெயின் இருக்குது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் இந்த பேக் பெயின்லாம் அதிகமாகுது. அப்படிங்கிறப்போ நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்படாமல் வேலை செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ஈஸியாக கிச்சன் டாப்பில் க்ளீனிங் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் லைசால் நீங்கள் என்ன ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் எடுத்துக்குவேன். லெமன் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணும், அதுக்காக லெமன் எடுத்துக்குவேன். ஒரு துணி வந்து ஈரத்துணியை வச்சுட்டு லைட்டாக அந்த தண்ணியில் கொஞ்சம் அந்த லைசால் ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கிச்சனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் இழுத்து பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படியே வரும். ரெண்டாவது டைம் லைட்டாக தேய்ச்சி பாருங்கள், பளிச்சுன்னு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் கழுவுறதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. சுவரெல்லாம் நீட்டாக கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு அது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவை நான் வந்து எடுத்து காட்டுறேன். ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கஷ்டப்படுறது இந்த பேக் பெயின் தான். குனிய முடியாமல் நிமிர முடியாமல் பாத்ரூம் கழுவுறதெல்லாம் எப்படா கழுவுறது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுவோம்ல. என்னோடய பாத்ரூம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி 2009 வருஷம் கட்டணும் அந்த வீடு. இப்போ என்ன வருஷம் 2024. இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷ காலமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாத்ரூம் வந்து நான் எப்படி ஃபஸ்ட்டு கட்டணுனோ
அதே மாதிரி தான் பளபளன்னு அப்படியே வச்சுருப்பேன். அந்த டைல்ஸில் ஒட்டின அந்த கலர் கூட கொஞ்சம் கூட மாறி இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். அதாவது எப்படி கஷ்டப்படாமல் க்ளீன் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லுவேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து பாத்ரூமெல்லாம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பெண்களுக்காக நான் வந்து செய்கிறேன். ஏன்னா வந்து என்னோட உறவுங்கிறது நீங்கள் தான். நீங்கள் கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும். அதே போல் வீடும் ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு சொல்கிற ஒரே விஷயம், அக்கா உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு என் வீடு இப்போ கோவில் மாதிரி வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். உண்மையாலுமே வந்து மனசை தொட்டு சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன். அதுக்கப்புறம் கிச்சனில் அந்த கவுண்டர் டாப்பெல்லாம் நீட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நம்மளுடைய அன்னபூர்ணி தாயார் இருக்கக்கூடிய இந்த இடத்தையுமே வந்து சுத்தமாக வந்து ஒரு துணி வச்சு நீட்டாக தொடச்சிட்டு அந்த மேட்டு கீழே போட்டிருந்த மேட்டெல்லாம் தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு, சரி இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு டிசைன் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன். நம்ம வீட்டில் அந்த வீட்டில் வாங்கினதான், அந்த பூஜை ஏரியா அங்கே கோட்ரஸில் இருக்கையில் வாங்கினதான் இந்த அந்த மலர் சொல்லுவோம்ல, இது என்ன சொல்லுவோம், ஒரு ஃப்ளவர், இது ஒரு அலங்கார பொருள் தான். இது பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா இந்த வீட்டுக்கு இதெல்லாம் தேவைப்படலை. நம்ம வந்து அந்த வீடுங்கிறப்போ இங்கே வந்து உட்டோருக்கெலாம் நிறைய செஞ்சுருப்போம், அங்கே அதெல்லாம் இருக்காது. அதில் அங்கே பூஜை அறையே இல்லை, வெறும் செல்ஃபில் தான் வச்சுருந்தேன். இங்கே நம்மளுக்கு பூஜை அறையெல்லாம் இருக்குது. அதுக்காக அங்கே வாங்கின பொருள் தான். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாமல் நம்ம தூக்கி போடுறதை விட்டுட்டு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணினேன். அன்றைக்கி போர்ட்டிகோ க்ளீனிங் அப்போ கூட நான் வந்து இதை காட்டியிருப்பேன். ஆனால் இது லென்த்து பத்தலைன்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம அழகாக மாட்டி விடலாம். இது ஒரு கோவில் மாதிரியே தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், இந்த டபுள் ஸ்டிக்கர் இருக்குது இல்லையா, இப்போ இந்த இடத்துல நம்ம ஆணி அடிக்க முடியாது, பெரிய பெரிய ஸ்டிக்கரும் ஒட்ட முடியாது. ரொம்ப துளியூண்டு ஒரு இடம் தான் அந்த உட்டோருக்கு டிசைன் பண்ணியிருக்கேன், அந்த மேலே அந்த ஒட்டியிருக்க இடம். அதனால் என்ன யோசனை பண்ணேன் அப்படின்னா, சரி இந்த இடத்த நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிக்கர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அந்த ஸ்டிக்கர்லாம் நான் வீட்டில் எப்போதும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன். அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு 3 இடத்துல ஒட்டி கரெக்டாக அந்த மாலையை வந்து அழகாக போட்டு விட்டுட்டேன். இப்போ ரொம்ப நீட்டாக அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பூஜை அறை இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே நான் வீடியோலேயே காட்டுவேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கிச்சனுக்குள்ளே எப்போதுமே அந்த அன்னபூர்ணி தாயார்கிட்ட இந்த மணி பிளான்ட் செடி வந்து வச்சுருப்பேன். இது வந்து அந்த ஜாடி இருக்குது இல்லையா, தண்ணி ஊற்றி இருக்குது பாருங்கள், அந்த ஜாடிக்குள்ளே வந்து இதை வந்து உள்ளே போட்டு மண் போடாமல் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே வச்சுருந்தேன் இத்தனை நாளும். இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கோகோ பீட் இருக்குது இல்லை, கொஞ்சம் இருந்தது. சரி அதை போட்டு வச்சுட்டு இன்னுமே கொஞ்சம் மணி பிளான்ட் வச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா அடர்த்தியாக தலையும் அப்படின்னு. இந்த கோகோ பீட்டு வச்சதுலேருந்து மணி பிளான்ட் வந்து மண்ணுக்குள்ளே வைக்கிறத விட இதில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வந்து தலைய ஆரம்பிச்சிருதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போது. ஏன்னா முதல்ல நான் மண்ணில் கட் பண்ணிவிட்டு நானும் நிறைய வச்சுருக்கேன். தலைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும், அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த கோகோ பீட்டு வாங்கி வச்சதுலேருந்து நான் எந்த ஜாடியிலெல்லாம் எந்தெந்த தொட்டியிலெல்லாம் இந்த மணி பிளான்ட் வச்சோனோ அதில் எல்லாத்துலேயுமே அழகாக தலைஞ்சு வந்துருச்சு. அதனால சரி கொஞ்சம் தான் இருந்தது, முடிஞ்சிருச்சு, எல்லா பக்கமும் வச்சாச்சு. சரி அதை வந்து அழகாக இதில் வச்சு விட்டுறலான்னு சொல்லிவிட்டு இப்போ இதுக்குள்ளே வச்சு விட்றேன். வச்சு விட்டு நீ தண்ணிக்குள்ளே வைக்காமல் நம்ம அப்படியே கோகோ பீட்லேயே வச்சு அழகாக வச்சிடலாம். அந்த ஜாடி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உப்பு ஜாடிக்கு வாங்கினது, அதோட மேல் உள்ள மூடி வந்து உடஞ்சிருச்சு. சரி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன்னா, சரி அழகாக கிச்சனில் அதில் ஒரு செடியாகவே வச்சு விட்டலான்ட்டு. இது கரெக்டாக அந்த டப்பா வந்து அந்த ஜாடிக்கு உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக அளவாக இருந்தது. சின்ன ஜாடி தான், அதனால் இதில் வந்து இப்போது கோகோ பீட்டை போட்டு இந்த மணி பிளான்ட் செடியை வச்சு விட்றேன். சாரிப்பா, நேற்றே வந்து நான் வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வேலை முடிச்சுட்டு வந்தார். தம்பிக்கு கொஞ்சம் வந்து யூனிஃபார்ம் எடுக்கிற வேலை இருந்தது. சரின்ட்டு அதனால் வாங்கன்னு சொல்லியிருந்தார். அவனை மட்டும் வர சொன்னால் அம்மா நீங்களும் வாங்கன்னு சொல்லி ஒரே இது. சரி நம்மளும் அப்படியே போயிட்டு வரோம். நம்மளுக்கு கடைக்கு போகிறாரு தான் ஷாப்பிங் தான் சொல்லவா வேணும். எப்படா கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். கூப்பிட்டா எம்மடா நம்ம ஏன் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்பி ஓடிட்டேன். அதனால தான் வந்து திரும்பி வந்து எனக்கு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு திரும்பி வரையிலே மணி 7 ஆகிடுச்சு. அதுக்கு மேலே உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோ வந்து அவ்வளோவா ரீச் ஆகாதுங்கிறதுக்கு வேண்டி தான் சரி நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திரும்பி நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன்.
அதனால் சாரி. நிறைய சிஸ்டர் வந்து நிறைய இல்லை, ஒரு 4 சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அக்கா உங்கள் வீடியோக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்க்கா அப்படின்னு. சாரிப்பா, நான் வந்து வேணும்னு செய்யலை, இப்படி தான், அதனால தான். இன்னும் நாங்கள் போயிட்டு இந்த சோபா கவரு, பெட் கவரு இதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள், அதை அப்படியே நான் அடுத்த விலாகில் அப்படியே காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேங்கிறத ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அழகாக வந்து மணி பிளான்ட் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு கீழே அந்த மிக்சியெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருந்தது, அதனால் அந்த இடத்துல வச்சு விட்டுட்டேன். அப்புறம் இந்த சிம்னியோட இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, பிளேட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்காக இருந்தது. ஒன்று மட்டும் கலட்டி நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன், ஒன்று வந்து கலட்ட முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டும் ஆகிடுச்சு உடம்பு. சரி ஃபுல்லாக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்ட்டு, சரி ஃப்ரீயாக இருக்கிற டைம் அதை கலட்டி இன்னொன்று கலட்டி க்ளீன் பண்ணிக்கலான்னு ஒன்று மட்டும் கலட்டி க்ளீன் பண்ணேன். இதை வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும் சிம்னியில். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக கழுவணும் அப்படின்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் சோடா உப்பு துளியூண்டு லைஸாக கலந்து அந்த சுடுதண்ணியில் அப்படியே வந்து அந்த பிளேட் மேலே ஊற்றி விட்டுருங்க சிங்குக்குள்ளே வச்சு. நீங்கள் சுடுதண்ணியை ஊற்றவே அந்த எண்ணெய் வந்து அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிற எண்ணெய் கூட அப்படியே டக்குன்னு பிரிஞ்சு கீழே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் விம்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகிடும். அதுக்கு உள்ளே வந்து அந்த லேயராக இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டூத் ப்ரஷ், பழைய ப்ரஷ்ஷெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சமயத்தெல்லாம் நம்மளுக்கு அது வந்து யூஸ் ஆகும். அதை வச்சு லைட்டாக உள்ளே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா புதுசு போல் ஒரு துளி எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். வந்து ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்படி செஞ்சுக்கோங்க சிம்னி வச்சு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மளிகை பாக்ஸ் எல்லாம் இந்த பொடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்ந்துருந்தது. சரி அதையுமே கையோட டப்பாக்கள் எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு கொட்டி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலைகளையும் அப்படியே வந்து செஞ்சேன். நிறைய பேருக்கு நம்மளுடைய போர்ட்டிகோ டூர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. எனக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பீஸ்ஃபுல்லாக வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது மாதிரி. இன்னும் பார்த்தீங்கன்னா செடிகள் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நான் அந்த போர்ட்டிகோவில் எந்த அளவுக்கு நான் செடிகள் வச்சுருக்கோனோ அந்த அளவுக்கு தான் வெயில் வரும். இந்த சைடெலாம் நிழல் இருக்கும், அந்த சைடு செட்டு பின்னாடி அந்த வாஷிங் மிஷின் ஏரியா பக்கமும் செட்டு போட்டிருக்கறதுனால வெயில் வராது. அந்த வெயில் எங்கெங்கெல்லாம் வருமோ அங்கே எல்லாமே அந்த செடிகளை வச்சு விட்டுருக்கேன். வெயில் தேவைப்படாத இடத்துல கொஞ்சம் அழகு செடி முன்னாடி வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு நிறைய செடிகள் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம வாங்கி கொஞ்சம் அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இந்த மணி பிளான்ட் எப்படிக்கா இவ்வளவு சூப்பராக வளர்த்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே வச்சு வளர்க்குறதா. அப்படியே அதுக்கு தேவையானது நான் உரம்னு இது வரைக்கும் கொடுத்ததில்ல. அரிசி களைஞ்ச தண்ணி தான் கொடுப்பேன். லைட்டாக தண்ணியை வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க செடிக்கு. நம்ம வேரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த படர்ந்து போகக்கூடிய அந்த கொடியில் எல்லாமே வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விடுங்க. இல்லை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த அந்த படர்ந்து போகக்கூடிய கொடியிலேருந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக தளைஞ்சி வரும். இப்போ இந்த வீட்டில் கூட ரொம்ப வந்து கம்மி தான், பாதி அங்கங்கே தூக்கி ஒவ்வொரு வீடாக போய் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஆனால் சக்தி கோட்ரஸில் இருக்கையில் பார்த்துருந்தீங்கன்னா பழைய வீடியோ பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி போட்டிக்கு ஃபுல்லாக மணி பிளான்ட்டாக தான் இருந்தது. இதில் இப்போ இருக்கிறது காவாசி தான், முக்கால்வாசி செடி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இங்கேருந்து மறுபடியும் திண்டுக்கல் கோட்ரஸ் போனது, அங்கே போகையில் பாதி ஃபுல்லாக கட்டாகி அழுகி வேஸ்ட்டாக போய் தொட்டி உடஞ்சி எத்தனையோ வேலை செஞ்சு மறுபடியும் அதை காப்பாற்றி திண்டுக்கல்லில் அப்படியே பெரிய இலையாக இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக வேர் பிடிச்சி அந்த சுவர்லையே வேர் பிடிச்சி தளைஞ்சு சூப்பராக வந்தது. இப்போ இங்கே வந்து டைல்ஸ் ஒட்டி இருக்கிறதுனால அந்த வேர் போய் சுவரில் ஒட்ட மாட்டேங்குது. டைல்ஸ் இல்லாத சுவர் அப்படின்னா அந்த வேர் வந்து அந்த சுவரில் வந்து அப்படியே ஒட்டிக்குதுங்க. ஒட்டி அதோட சத்துக்களை வந்து காற்று மூலியமாக ஈரப்பதத்தை வாங்கி அது அவ்வளோ சூப்பராக வளர்ந்தது. இப்போ இங்கே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா தொட்டி உடஞ்சிருச்சு, பாதி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. அதுலேருந்து மறுபடி பாதுகாத்து பொழைக்க வச்ச செடி தான் இப்போ இருக்கக்கூடிய மணி பிளான்ட் செடி. இப்போ ஓரளவுக்கு அப்படியே வந்து க்ரோத்திங் ஆகி வந்துட்டுருக்குது. எப்போதுமே நம்ம செடிகளை பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல வச்சு வளர்த்தோம் அப்படின்னா அது அந்த இடத்த வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அழகாக வாழ ஆரம்பிக்கும். நம்ம அங்கங்கே வந்து இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து அந்த இடம் அதுக்கு பிடிக்கல அப்படின்னா எந்த செடியும் வளராது.
அதே போல் இடத்த மாற்றிட்டே இருந்தோம்னாலும் அந்த இடத்த வந்து அதை அப்சர்வ் பண்ணி வாழ்கிறதுக்கு அது ரொம்ப நாள் எடுத்துக்கும். அதனால தான் செடிகளை ஒரே இடத்துல வச்சு வளர்க்கணும். இப்போ கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த அரளிப்பூ கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து அடுப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு, எப்போதும் போல் நான் அடுப்பு தொடச்சி விட்டேன் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். மஞ்சள் குங்குமம் வைக்காமல் மறுபடியும் நான் அதில் வந்து சமையல் பண்ண மாட்டேன். தினமுமே வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம அடுப்பை தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சமையலை நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அன்றைக்கி மட்டும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக இது மாதிரி அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு நீட்டாக மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த என்ன பூ இருக்குதோ அதை வச்சு விட்டுட்டு இப்படி அம்பாள் நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி தீபம் வச்சுட்டு மாக்கோளம் நம்மளை அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சிருந்தோம் அப்படின்னா அழகாக ஒரு சின்னதாக ஒரு மாக்கோளம் போட்டு விடுங்க. இல்லை அப்படின்னா மஞ்சள்லேயே அழகாக ஒரு ஸ்வஸ்திக்கை மட்டும் அடுப்பில் போட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு எதுவும் இல்லை ஒரு சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும் அப்படியே ஏற்றி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பாலை காய்ச்சிட்டு அப்படியே நம்மளுடைய வேலைகளை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான்லாம் வந்து கிராமத்தில் இருந்து வந்த பொண்ணு தான். வெள்ளி செவ்வாய் நாள் ஆச்சுன்னா அங்கெல்லாம் வந்து இந்த கேஸ் அடுப்பெல்லாம் இல்லை. அப்போல்லாம் வந்து மண் அடுப்பு தானே. அப்போ என்ன பண்ணுவோன்னா சாணி போட்டு மொழுவோம். ஃபஸ்ட்டு காலைல எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து அந்த அடுப்பை வந்து சாணி போட்டு மொழுகி கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு அந்த கொண்டைன்னு சொல்லுவாங்கள்ல அடுப்பு கொண்டை அதில் எல்லாம் வந்து அழகழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பே பற்ற வைப்பாங்க. அப்போ அடுப்பு ஈரமாக இருக்கும். உள்ளெல்லாம் அடுப்புக்குள்ளெல்லாம் மொழுவோம். அடுப்பு ஈரமாக இருக்கும்ல. அப்போ அந்த நெல் உமி இருக்குது இல்லையா, அந்த உமி வந்து வாங்கி கொட்டி வச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா நெல் அரைக்கிறப்போ அங்கெல்லாம் விவசாயம் தான். நெல் அரைக்கிறப்போ அந்த உமியை வந்து வாங்கிட்டு வருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் வச்சு வளர்ப்போம். கறவை மாடு காளை மாடு எல்லாமே. அப்போ அதுக்கு வந்து தீவனம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உமி தான். அந்த உமியுமே பார்த்தா அப்படியே ஒரு பெரிய ஒரு கடகத்தில் கொட்டி கொட்டி வைப்பாங்க. கடகம் சாக்கு இந்த பெரிய அப்போல்லாம் குருதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வீட்டில் இருக்கும். அதிலெல்லாம் கொட்டி வைப்பாங்க மாட்டுக்கு தீவனம். அப்போ அதில் ஒரு கைப்பிடி எடுத்து அந்த அடுப்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை அது வந்து பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அந்த உமியில் பற்ற வைக்கிறப்போ அடுப்பு சீக்கிரம் எரியும். பற்ற வச்சுட்டு மறுபடியும் விறக வைப்போம். இப்படியெல்லாம் அப்போ சமைச்சோம் அந்த காலத்தில். அப்போ இருந்த காலங்கள். இப்போ கிராமமே பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு. எல்லா வீட்லேயும் இப்போ கேஸ் சிலிண்டர்லாம் வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம இங்கே வந்து சாணி போட்டுலாம் மொழுக முடியாது. நம்ம வந்து சும்மா அப்படியே தண்ணியை மட்டும் வச்சு தொடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நாம் பழகிக்க வேண்டியதுதான். அப்போ பழகின பழக்கங்கள் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்குது. இப்போ அம்பாளுக்கும் அழகாக பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி விட்டுட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக சாம்பிராணியும் ஏற்றி வச்சுட்டேன். இது வந்து கிச்சனுக்காகவே வாங்கினதான் இந்த மவுண்டன். இது ஒரு அழகு பொருள் தான். ஒரு மவுண்டன் மாதிரி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 15 கோன் கொடுத்துருந்தாங்க. இந்த கோனே அந்த ஃபில்டர் ஆகி தண்ணி மாதிரி வருது பார்த்தீங்களா, இதுவே அவங்களே சேர்த்து இது கூட 15 கோன் கொடுத்துருந்தாங்க. இது ரேட்டு மறந்துட்டேன். 150 ரூபாய்க்குள்ளே தான் இது. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். பெரும்பாலும் நான் கிச்சனில் அன்றைக்கி நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னா அந்த மவுண்டனையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அது ஒரு மாதிரி ரொம்ப மைண்டை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷிங்காக ஆக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோனோட ஸ்மெல் வந்து ரொம்ப மைல்டாக ஒரு ஸ்மெல் இருக்கும். ரொம்ப இருக்காது. நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி காட்டுற அளவுக்கு இருக்காது. ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். அது அப்படியே வந்து அது புகைய அப்படியே அந்த புகை கீழே வந்து அந்த அப்படியே அருவி மாதிரி அது அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். அதை பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கிச்சன் பக்கத்தில் அந்த அடுப்புக்கு பக்கத்துலேயே வச்சுக்குவேன் அதை. இன்னும் இந்த கிச்சன் ரேக் எல்லாமே உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணணும். இன்னும் பாத்திரங்கள்லாம் நீட்டாக அடுக்கி வைக்கணும். இன்னுமே நிறைய வேலைகள் இருக்குது எனக்கு. இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதனால் வந்து அது இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ அப்படியே வந்து சாம்பிராணியும் அப்படியே ஃபுல்லாக வந்து கிச்சன் ஃபுல்லாக காட்டி விட்டுட்டேன். அம்பாள் ரொம்ப அழகாக சிரித்த முகமாக இருக்காங்க. அவங்களுக்கு நெய்வேத்தியமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் வச்சுருந்தேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கிட்ட இந்த அம்பாளுக்கு அழகாக அபிஷேகம் பண்ணி வேறு ட்ரெஸ் வந்து அந்த வஸ்திரம் வந்து வேறு மாற்றி விட்டுருவேன். அதே போல் இந்த வளையல் மாலை கேட்டிருந்தீங்க. நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண் தெய்வங்களுக்கும் வளையல் மாலை போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து மீஷோவில் வாங்கினதா. இதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டு தான். ஒரு 150 ரூபாய்க்குள்ள அந்த ரேட்டு தான். அவங்களே அப்படியே மாலையாகவே கட்டி கட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வளையல் மாலைன்னு சொல்லி போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து நிறைய வரும்.
அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே மாலை 200 போட்டிருப்பாங்க. அதே மாலை கொஞ்சம் அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா 150 போட்டிருப்பாங்க. அதே மாலை 170 போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு பொருளுக்கே 3 விதம் 4 விதமான விலைகள் இருக்கும். அதனால் கம்மி விலை எதுவோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு, நான் யூஸ் பண்ணிக்கிறத அதை உங்களுக்கு ஒரு டிப்ஸாக நான் கொடுக்குறேன். எந்த பொருள் வாங்கினாலுமே சரி அதே பொருளே நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். அதனால் கம்மியாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நீட்டாக நம்மளுடைய கிச்சன் வந்து இருக்குதா இப்போது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அன்றைக்கின்னு. நம்ம கிச்சனுடைய அளவு நான் சொல்கிறேன். சாமி பாட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தது, இன்னொரு மொபைலில் அப்படியே வந்து சாமி பாட்டு கேட்டுகிட்டே தான் வேலை செஞ்சேன். கிச்சனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 10. ஆனால் இதில் வந்து இந்த சைடு வுட் ஒர்க் செஞ்சது, இந்த சைடு கவுண்டர் டாப்பு. இப்போ 2 அடுப்பு வச்சுருக்கோம் இல்லையா, கவுண்டர் டாப். இது 2 வந்து வந்ததுனால பார்த்திங்கன்னா ஒரு 6க்கு 10 அளவில் தான் இருக்கும். ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து 2 பேர் உள்ளே வந்து தாராளமாக போயிட்டு வரலாம், அந்தளவுக்கு தான் கிச்சன் இருக்கும். ரொம்ப குட்டியான ஒரு கிச்சன் தான் நம்ம கிச்சனு. இதில் வுட் ஒர்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு 5 வருஷம் இருக்கும் செஞ்சு. ஆனால் வீடு வந்து 2009 கட்டினது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வுட் ஒர்க் எல்லாமே செஞ்சோம். இந்த வுட்டு மேலே ஒட்டியிருக்கோம் இல்லையா, இந்த பிங்க் கலர் ரோஸு, இது பார்த்திங்க அப்படின்னா திருப்பூரில் சரியில்லை, ஈரோடில் போய் தான் அதெல்லாம் வாங்கினோம். ஒரு சேட்டானுடைய கடையில் தான் போய் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஆனால் எனக்கு வந்து நிறைய டிசைன் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருக்குது. இதை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, எந்த வீடியோஸ்லேயும் பார்த்ததில்லை, எங்கேயும் பார்த்ததில்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர்ஃபுல்லாகவும் இருக்குதா, சரி கிச்சனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட் அண்ட் பிங்குங்கிறப்போ நம்மளுடைய வீடு பெரும்பாலும் ஒயிட்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். முன்னாடி ஹால்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன், இந்த மரம் மாதிரி இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக பூவு. இதுவுமே ஒரு வுட்டு தான், டைல்ஸ் இல்லை, இது ஒரு வுட்டு சீட்டு தான், அப்படியே மேலே ஒட்டுற ஒரு சீட்டு. இதை தான் வந்து ஹாலில் ஒட்டியிருப்போம். ஹாலிலேருந்து மீதமானது தான் கொண்டாந்து ஒரு விநாயகர் டிசைன் ஒன்று 2 பெட்ரூமுக்கும் நடுவில் ஒரு விநாயகர் டிசைன் செஞ்சுருப்பேன்ல, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வாங்கின சீட்டில் மீதமானதை இந்த சைடு நான் ஃபுல்லாக ஒட்ட சொல்லிட்டேன். அப்போ இது வந்து கிச்சன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நல்லா ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் இருந்தது. இந்த வுட்டு வந்து எங்கே, இந்த ரோஸ் கலர் வுட்டு வந்து எங்கே கிடச்சிது அப்படின்னா அங்கே ஈரோட்டில் கிடைக்கல. அதனால என்ன பண்ணாங்கன்னா ஆர்டர் போட்டு இது குஜராத்திலேருந்து வர வச்சாங்க. அது கிட்டத்தட்ட வர்றதுக்கே எனக்கு வந்து 15 நாளைக்கு மேலே எடுத்துக்கிட்டாங்க அந்த வுட்டு வந்து அங்கேருந்து குஜராத்திலேருந்து வர்றதுக்கு. அதுக்கு கூட மற்ற வுட் ஒர்க் வேலையெல்லாம் நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருந்தது. இப்படி நம்ம வீட்டில் பார்த்து ஒவ்வொன்றும் நான் மட்டும்தான் செய்வேன். இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து உள்ளே தலையிடுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து சம்பாதிப்பார், என்ன செலவோ அதுக்கு பணம் கொடுப்பாரு. காலையில் வேலைக்கு போயிடுவார், ஈவினிங் வருவார், வந்து இந்த வேலை செஞ்சுருக்கியாமா அப்படின்னு பார்ப்பாரே தவிர எல்லா ஒரு விஷயங்களும் நான் தான் பார்த்து பக்கத்திலே இருந்து வேலை வாங்குவேன். எனக்கு பிடிச்சது மாதிரி கொண்டு வரணும்னு பக்கத்திலே இருப்பேன். நம்ம வந்து வீடுங்கிறது நம்மளுக்கு அது ஒரு கோவில், அது ஒரு கனவு. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வீடுங்கிறத ஒரு டைம் தான் நம்ம வாழ்க்கையில் கட்ட முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பல வீடுகள் கட்டலாம். அதெல்லாம் வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால், அவருடைய சித்தத்தால் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்கிறது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட் வீடெல்லாம் கட்டியிருக்கோம். நம்மளாம் வாடகை வீட்டில் ஒரு 700 குடியிருந்து வந்தவங்க தான். ஒரு சிமெண்ட் சீட்டு வீடு, 10க்கு 10 ரூமில் சிமெண்ட் சீட்டு வீட்டில் தான் வந்து இருந்து வந்தோம். கோயம்புத்தூரில் இருந்தோம், அரசூரில் இருந்தோம், காமநாயக்கம்பாளையத்தில் இருந்தோம், பல்லடத்துக்கிட்ட. இப்படி ஒவ்வொரு வீடாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு வீட்டில் இருந்து ஒவ்வொரு வாடகை வீடாக இருந்து வந்துட்டு கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணுமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீடு தான் இந்த வீடு. அப்போது நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இல்லையா. இப்போ நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் வந்து உங்களுடைய கிச்சனை காட்டுங்க, நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு. நம்ம வந்து என்ஜினியர்கிட்ட பேசி விட்டாலும் சரி, இல்லை நம்ம வந்து மேஸ்திரி வச்சே நம்ம வந்து கட்டினாலும் சரி, பக்கத்தில் இருந்து நம்ம வேலை வாங்கலை அப்படின்னா அந்த வீடு வந்து கடைசியில் முடிய போகிறையில் அது வேறு மாதிரி தான் முடியும். எல்லாருக்குமே ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாருமே வேலை செய்வாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. நான் அவங்கள யாரையுமே நான் குறை சொல்ல எல்லாம் வரல. ஆனால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து பல ஆயிரக்கணக்கான வீடுகளில் ஒரு வீடு தான் நம்ம வீடு. ஆனால் நமக்கு இது வந்து ஒரே வீடு.
அது நம்மளுடைய வீடு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பல வீடு கட்டி வருவாங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து வேலை செய்வாங்க. ஆனால் நமக்கு ஒரு வீடுங்கிறப்போ ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து ஒவ்வொரு வேலையும் வாங்கணும். அந்த வேலையில் நம்மளுக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னா அதை வந்து நிறுத்திட்டு அடுத்து நம்மளுக்கு அந்த வேலை கொண்டு வர்ற அளவுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதை தான் நான் அந்த வீடு ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து பண்ணியிருப்பேன். அந்த போர்ட்டிகோ டூரில் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கேட்ட சிஸ்டர் தான், அக்கா எனக்காக வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணாக்கிட்ட வந்து எல்லா அளவும் கேட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணாக்கிட்டெல்லாம் கேட்கவே இல்லை. அண்ணாவுக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னா அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் எடுத்துக்க மாட்டார். அவர் ஒரு 6-7 மில்லுக்கு ஒரு குரூப் என்ஜினியராக இருக்கார். அவர் வந்து கரெக்டாக ஒரு வேலைக்கு போகிறது வர்றது இதுதான், நான் இந்த செலவு ஆகிருக்குப்பா இதுக்கு பணம் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவார், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு என்ஜினியர் இருக்கார், நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் வேலை செய்ய வர்றாங்க அப்படின்னா மேடம் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரே தவிர இதையே இப்படி செஞ்சேன் அதையே அப்படி செஞ்சேன்னு எதுவுமே சொல்ல மாட்டார். இப்போ வீட்டுக்குள்ளேயுமே நான் இவ்வளோ மாற்றங்கள்லாம் கொண்டு வரல, அதை பார்த்து ஆச்சரியப்படுவார், பாராட்டுவார் தவிர இதை ஏமா அப்படி செஞ்சேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அது என்னோட சந்தோஷன்ட்டு போயிடுவார். அப்படிங்கிறப்போ எல்லா விஷயங்களும் நான் செய்கிறதா. இந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அஸ்திவாரம் போடுற அன்னைக்குன்னு சாமி கும்பிட்றப்போ வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வருவார், வந்து வீட்டை வந்து ஒரு ரவுண்டு பார்ப்பார். அப்புறம் மறுபடியும் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வரையிலே பார்த்திங்கன்னா வேலையாட்கள் எல்லாம் போயிடுவாங்க. 6:30-7 மணிங்கிறப்ப தான் திரும்பி ரிட்டர்ன் வருவார். வர்றப்போ வந்து அந்த லைட்டு வெளிச்சத்துலேயே வந்து வீட்டை பார்ப்பார். மறுபடியும் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் வந்து வேலைக்கு போகையில் கொண்டாந்து வீட்டை காட்டிட்டு மறுபடியும் கூட்டி கொண்டு விட்டுட்டு வருவேன் பஸ்ஸுக்கு. அப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு நிறைய ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த விளாகில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை நான் எப்படி கட்டினேன்னு காட்டட்டுமா? பாருங்கள், குட்டி குட்டியாக ஜாயின் பண்ணி நூல் வச்சு கட்டி இந்த ஜன்னலில் வந்து நூலை போட்டு அது கீழே விழுந்துடக்கூடாதுல்ல, இதில் எந்த சப்போர்ட்டும் இல்லை, உள்ளெல்லாம் எதுவுமே வச்சு ஒட்டலை, நூல்லே தான் கட்டி விட்டுருக்கேன். அப்படிங்கிறப்போ அந்த ஜன்னல் கம்பியிலேயே கட்டி விட்டேன் நூலை வச்சு. இப்போ இந்த 2 மேட்டு ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கேப் தெரியும்ல, அந்த இடத்துல நான் ஒரு ஐடியா பண்ணேன். என்னென்னு தெரியுமா? அந்த ஜாயிண்ட் தெரிகிற இடத்துல எல்லாம் இந்த கட் பண்ணையில் கீழே கொட்டுமில்ல இந்த புல் மாதிரி இருக்கிற அந்த புல், அப்போ அதை அள்ளி என்ன பண்ணேன், பெவிக்காலை வச்சு அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுட்டு அந்த புல் அள்ளி அதில் வச்சு அப்படியே அமுத்தி விட்டுட்டேன். அப்படிங்கிறப்போ அந்த ஜாயிண்ட் தெரியவே இல்லை, அப்படியே ஒரே மேட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் கட் பண்ணி ஒட்டினது பிசுறாக கட் பண்ணி ஒட்டினேன், கட்டுனேன். அதில் ஃபுல்லாக கட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்னா அந்த வல்க்ரோ பேண்ட் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து ஊசியை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். ஏன்னா வராது, அப்படி வளைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி இந்த அளவுக்கு அந்த ஜன்னலை வந்து நான் உருவாக்கினேன். அது ஒரு சின்ன ஐடியா, அதுக்காக நான் சொல்கிறேன். நூலோட சப்போர்ட்டில் தான் அந்த மேட்டு நிற்கிது, மறுபடியும் எந்த ஒரு பசையும் போட்டு ஒட்டலை. இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் அடுத்த பதிவில். அடுத்து உங்களுக்கு வந்து டைனிங் ஹால் டூர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வந்து அங்கே என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 4-5 சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க, அக்கா நாங்கள் வீடு கட்ட போகிறோம், உங்கள் வீடு அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஒரு ஐடியாவுக்காக ஒரு ஹோம் டூர் கொடுங்கன்னு கேட்குறீங்க. நான் ஃபுல்லாக வந்து ஏற்கனவே ஹால் டூர் கொடுத்துருக்கேன், எல்லாமே கிச்சன் டூர் கொடுத்துருக்கேன், பூஜா ரூம் டூர் கொடுத்துருக்கேன், பெட்ரூம் டூர் மட்டும் கொடுக்கல. ஏன்னா அது கொடுக்க வேண்டான்னு கொடுக்கல. இருந்தாலும் நீங்கள்லாம் கேட்குறதுனால நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டூராக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். அதில் என்னோடய ஐடியா படி நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளவு இந்த உட்ஒர்க்கு எல்லாத்துக்கும் செலவாச்சு அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து இந்த டீ போடுற கிளாஸ் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர், இதை எங்கே வாங்கினீங்க, லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. லிங்க் கொடுத்தா ஓப்பன் ஆகாது. இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ டீ கிளாஸ் பாட் அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் நிறைய டிசைன்ஸ் வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிச்சன் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டுட்டு அப்படியே வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து குடிச்சிட்டு ஒரு கார்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைகள் குறைகள் எதாக இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைகள் இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், குறைகள் இருந்தாலும் நான் அதை பார்த்து யோசனை பண்ணுறேன்.
ஓகேவா? இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.